ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரண்ட் நெக் டிசைன் போட போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நான் ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த ஷேப்பில் ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து செயின் ஸ்டிச் போடலாம். இப்போ நான் இதில் வந்துட்டு டபுள் செயின் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பக்கத்தில் வந்து டபுள் லைன் போட போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து என்னோடய கிளாஸஸில் வந்து நான் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு சொல்லி நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரெட் கலர் கிளாத் என்னன்னா வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஃப்ரேம் மேலே வந்து நம்மளுக்கு வந்து அந்த இது ஃபிட் ஆகாது. ஸோ அந்த எண்டில் வரும், இந்த கிளாத்தோட எண்டில் வரும். ஸோ அதனால் வந்து அந்த ஃப்ரேமுக்கு வந்து சைஸ் ஃபிட் ஆகிறதுனால நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கிளாத்தை வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒர்க் போட்டப்புறம் அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ வந்து நம்ம டபுள் லைன் செயின் ஸ்டிச் போட்டாச்சு, ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பீட் ஒர்க் போடலாம். ஸோ இது வந்து சுகர் பீட்ஸ் தான். ஸோ எப்போவுமே வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் 4 ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி 4 பீட்ஸ் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ஈஸியாக பிரிஞ்சு வராது. ஸோ ஒரு இடத்துல கட் ஆனால் கூட நம்ம அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். இல்லைனா வந்து ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ஒரு 10 to 12 பீட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஷ்ரிங்க் தெரியும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு வேளை வந்து பீட்ஸ் எங்கேயாட்டு மாட்டி உங்களுக்கு கலண்டு வந்துடுச்சுன்னா கூட அப்படியே அந்த ஒரு 10 பீட்ஸ் அப்படியே உங்களுக்கு இதாகிடும். ஒரு 2-3 பீட்ஸ் போனால் கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அட்ட ஸ்ட்ரெச்சாக வந்து ஒரு 10 to 12 பீட்ஸ் போகும்போது அது பார்க்கறதுக்கே அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம 4 பீட்ஸாக வந்து ஸ்டிச் பண்ணுறது நம்மளுக்கு பர்ஃபெக்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நீட் லுக்காகவும் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு கலண்டு வராமலும் இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து அந்த 4 ஸ்டிச் பீட்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபுல் டிசைனையும் வந்து இந்த சுகர் பீட்ஸ் வச்சு போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைன் வந்து நான் பீட்ஸ் அண்ட் ஸ்டோன் ஒர்க் வச்சு தான் நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் ஹெவின்னு சொல்ல முடியாது, அட் த சேம் டைம் வந்து ரொம்ப சிம்பிளுன்னு சொல்ல முடியாது. ஸோ பிகினர்ஸ் வந்து ஈஸியாக அதை போட்டுடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இந்த ஸ்டிச் நான் காட்டியிருக்கேன். ஸோ ஒரு பீட் லைன் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பீடுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து க்ளூ வச்சு ஸ்டோன் செயின் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் மேலே வந்து ஸ்டோன் செயின் வச்சுக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஸ்டோன் செயின் வந்து வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு பழைய என்னோடய வீடியோஸில் நான் காட்டியிருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு டைம் இல்லாதனால நான் வந்து ஸ்டிச் பண்ணல, ஜஸ்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணி மாத்திரம் காட்டியிருக்கேன். ஸோ என்னோடய ப்ளேலிஸ்ட் பார்த்து நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறது பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஸ்டோன் செயினும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் வந்து இன்னொரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நான் அதை சொன்ன மாதிரியே தான் 4 பீட்ஸ் வச்சு நான் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த டிசைன் வந்து ரொம்ப இப்போது என்னோடக்கு வந்து இந்த சாரீ வந்து பிங்க் சாரீ, இதில் வந்து ஃபுல்லாக கோல்டன் ஒர்க் இருக்கும். ஸோ பீட் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் அப்படி இருக்கும் எனக்கு அந்த சாரீ ஃபுல்லாக. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த பிங்க் ப்ளவுஸில் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் ஒர்க் அண்ட் பீட் ஒர்க் மாத்திரம் தான் நான் வந்து பண்ணணும்னு நினச்சிட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கும் இது. ரொம்ப நீங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணியும் வச்சாச்சு. நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக இருந்தது. பிங்க் மேலே வந்து இந்த பீடும் அந்த ஸ்டோனும் வச்சு போடும்போது. ஸோ பீடு ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இந்த பீட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபுல்லாகவே வந்து நம்ம க்ளூ வச்சுட்டு க்ளூவில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி ரிங்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்குது.
ஸோ இந்த ரிங்ஸுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ளூ போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டிச் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி எனக்கு டைம் இல்லாததால நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டல, ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் க்ளூ வச்சு நம்ம ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இதை வாங்கிட்டு க்ளூ வச்சு நீங்கள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி க்ளூ கொஞ்சம் நிறைய போடுங்க. க்ளூ கொஞ்சம் நிறைய போட்டு நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். எப்போவுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு பெட்டர், லைஃப் வந்து நல்லா இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இது வராது, இது பண்ண வராது. ஸோ நான் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து டைம் எடுக்கும்ன்றதுனால நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி காட்டல. லாஸ்ட் வீடியோவில் இதே டிசைன் நான் இந்த ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அந்த டிசைன் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டோன்ஸ் வந்து நம்ம சென்டரில் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்ம அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸ்டோனுமே உங்களுக்கு கடையில் கிடைக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து அந்த நிறைய க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் நல்லா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ அப்ளை பண்ணி பீட் செயின் வந்து உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்குது. இப்போ நான் வந்து சுகர் பீட்ஸ் உங்களுக்கு த்ரெட்டில் கோத்தேன் இல்லையா, ஸோ அது வந்து உங்களுக்கு அகெயின் வந்து நான் எதுக்கு இது காட்டியிருக்கேன்னா, இங்கேயும் நான் சுகர் பீட் வந்து தைச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டைம் இல்லாத போது நீங்கள் என்ன பண்ணுங்க, சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ரெடிமேடாக உங்களுக்கு விற்குது. ஸோ அதை வாங்கி கூட நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ் பதிலாக நீங்கள் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு லுக், இது ஒரு லுக். இது டைம் இல்லாத போது நம்மளுக்கு குயிக்காக பண்ணணும்னா இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இதையும் நான் வந்து உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கேன். நான் வந்து இது இந்த ப்ளவுஸோட பேக் நெக் போடும்போது நான் வந்து ஃபுல்லாகவே வந்து நான் வந்து பீட் ஒர்க் சுகர் பீட்ஸ் வச்சு தான் தைச்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு காட்டுறது வந்து 2mm பீட், கொஞ்சம் சைஸ் பெருசு. ஸோ இந்த பீடு வந்து நான் ஃபுல்லாக வந்து தைச்சிருக்கேன். இதுவுமே நம்ம வந்து 4 பீடு வச்சு தான் நம்ம தைக்கணும். ஸோ அதுவும் நான் தைச்சி முடிச்சிட்டேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் போதும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் அதில் வந்துட்டு 4mm பீடும் சுகர் பீடும் ஜாயின் பண்ணி நார்மல் நீடில் தைக்க போகிறேன். நான் வந்து இதில் ஆரி நீடில் தைக்கலை. ஏன்னா ஆரி நீடில் வந்துட்டு நம்ம ஒரு பீடும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு நாட் போடணும். ஸோ அது வந்து இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் பிகினர்ஸ்ன்றதுனால நீங்கள் இது போடுறது உங்களுக்கு பெஸ்ட். இது சீக்கிரம் போட்டுடலாம். ஸோ ஒரு வேளை நீங்கள் ஆரி நீடில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருந்தால் நீங்கள் அது கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து இது வந்து ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் இதை போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து இதை கொத்து நம்ம போட்டுடலாம். அதில் வந்து ஒரு வீடுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு எண்ட் நாட் போடணும். ஸோ எண்ட் நாட் போடும்போது வந்து உங்களுக்கு அந்த எண்ட் நாட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து முடியணும், அந்த நாட் தெரியக்கூடாது. ஸோ நீங்கள் எந்த மெத்தட் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது சீக்கிரம் முடிஞ்சதுனால நான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ் வந்து நீங்கள் வந்து இது ஈஸியாக நல்லா போடலாம். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், பாதி ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கொலுசு எஃபெக்ட் இருக்குது, கொலுசு லுக் இருக்குது இதில். ஸோ அந்த டிசைன் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஓவராலாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த பிங்க் கலர் கிளாத்துக்கு இந்த கோல்டன் ஒர்க் சாரீ வந்து கோல்டன் அண்ட் ஸ்டோனில் மிக்ஸ் ஆகிருக்கும். கோல்டன் பீட் ஒர்க் இருக்கும் அந்த சாரியில். ஸோ ஒர்க் சாரீ அது. ஸோ அதுக்கு வந்து நான் அதில் வந்திருக்க மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு கூட நம்ம ஒரு ஸ்டோன் செயின் இல்லை வந்து ஒரு பீட் செயின் இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் டிசைன் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இதோட போதும்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் இதை வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் காட்டியிருக்கிற ஒரு ஒர்க்குமே நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் கூட நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இதில் புரியலன்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட சேனலில் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ அது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதே தான் வந்து நான் ஸ்லீவ்ஸ்க்கும் நான் கொடுத்துருக்கேன் அண்ட் வந்து நெக்குக்கும் ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்.
ஸோ நான் வந்து இப்போ ஃபினிஷ்டு ப்ளவுஸோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் இப்போ காட்டுறேன். தைச்சி முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். Thanks for watching.